ஒரு நிமிஷம் இந்த பாடலை ஒப்பு கொடுத்து நல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சகோதரி பிரியாவுக்காக, குடும்பத்துக்காக, அவர்கள் மைசூரில் செய்கிற கனமான ஊழியத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி இந்த மாதிரி தாளந்து ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். நல்லா ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில் டெடிகேட் பண்ணணும்னு அவங்க அவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து பிள்ளை செய்கிற இந்த கனமான ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நல்லா ஆசீர்வதித்து, நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆராதனை வேளையில் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் சகோதரி பிரியாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த கனமான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அநேக பாடல்களை எழுதி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. விசேஷமாக இந்த பாடலை நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, இதை யூடியூப் சேனலில் பார்க்கிறவர்கள், ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள் ஒரு பெரிய பாவ உணர்வை அடைந்து கர்த்தருக்காக மனம் திரும்புகிற ஆண்டவரை பாடலா உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். இது அநேகரை தொடப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரையா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே சகோதரியின் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே. ஆமென். கைத்தட்டி தேங்க்யூ.